வணக்கம். தமிழர் திருநாளாம் இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு பண்டிகையா சொல்லப்பட்டிருக்கு. அந்த தை திருநாள் அன்னைக்கு நாம் வைக்கும் பொங்கல், சர்க்கரை பொங்கல் முதல்ல பொங்கணுமா, வெண்பொங்கல் முதல்ல பொங்கணுமா அப்படிங்கிறத பத்தியும், எந்த திசையில் பொங்கல் பொங்கினால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும், எந்த திசையில குறிப்பா இந்த பொங்கல் பொங்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எந்த திசையில பொங்கல் பொங்கினால் என்ன அர்த்தம் அப்படின்னு குறித்து முன்னோர்கள் ஏற்கனவே கணித்து வச்சிருக்காங்க. அதை தெரிந்து கொண்டு அதன்படி நாமும் பொங்கல் வைத்து சிறப்பாக வழிபாடு செய்யலாம். நிலத்தின் தெய்வமான இந்திர பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் விவசாயத்துக்கு பேர் உதவியாக இருக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் வகையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை நம்ம ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுறோம். தை மாத முதல் நாளில் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு அறுவடை செய்த புதிய பச்சரிசியை கொண்டு புது பானையில் மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து, விபூதி, மஞ்சள், குங்குமம், சந்தனம் போன்ற மங்கள பொருட்களை பூசி பொட்டு வைத்து பானையில் பசும் பாலை ஊற்றி அரிசி வெல்லம் போட்டு தித்திக்கும் பொங்கலை செய்து சூரிய பகவானுக்கு படையல் வைத்து நன்றி செலுத்துவோம். அதே போல் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு கால்நடைகளுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவங்களுக்கு பொங்கல் வைத்து பொங்கல் ஊட்டி விடுவோம். அப்படி நாம் வைக்கும் பொங்கல் எந்த திசையில் பொங்கினால் சிறப்பு அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா கிழக்கு திசை நோக்கி பொங்கல் பொங்குவது மிக மிக நல்ல சகுனமாகவே சொல்லப்பட்டிருக்கு. கிழக்கு திசையில் பொங்கல் பொங்கினால் வீடு வாங்கும் யோகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னும், பூர்வீக சொத்துல ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு விடும் அப்படின்னு நம்பப்படுது. அதே போல் மேற்கு திசையில் பொங்கல் பொங்கினாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும், திருமண வயதில் நம்ம வீட்டில் யாராலும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் கைகூடும், சுப காரியம் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. வடக்கு திசையில் பொங்கல் பொங்கினால் அந்த ஆண்டு முழுவதும் பணவரவு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னும், நல்ல வேலை கிடைப்பதற்கான, கடனே இல்லாமல் செல்வ செழிப்பாக வாழ்வதற்கான ஒரு அம்சமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 திசைகளில் பொங்கல் பொங்கினால் நல்லது. ஆனால் தெற்கு திசையில் பொங்கல் பொங்குவது அவ்வளவு சிறந்தது கிடையாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து அதன்படி செய்வது மிக மிக சிறப்பு. அதே போல் பொங்கல் சர்க்கரை பொங்கல் முதலில் பொங்க வேண்டுமா, வெண்பொங்கல் முதலில் பொங்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குது. பொதுவாகவே பொங்கல் வைக்க பானையை அலங்காரம் செய்து அதற்கு பூ பொட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து அலங்காரம் செய்து அடுப்பில் பானையை வைத்து சூடமேற்றி அடுப்பை பற்ற வைத்து பொங்கல் பொங்க ஆரம்பிப்பாங்க. அதில் முதல்ல பால் தான் ஊற்றுவாங்க. அந்த பால் முதலில் எந்த திசையில் பொங்குதோ அதற்கு ஏற்றாற் போல பலன் இருக்கும் அப்படின்னும், முதலில் சர்க்கரை பொங்கல் பொங்க வேண்டுமா, வெண்பொங்கல் பொங்க வேண்டுமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்தோன்னா சர்க்கரை பொங்கல், இனிப்பு பொங்கல் பொங்குனுச்சுன்னா வாழ்வு இனிமையாக இருக்கும் அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் எந்த பொங்கலாக இருந்தாலும் பொங்கி வருவது போல நம் வாழ்வும் சிறக்கும், பொங்கி வழியும் அப்படிங்கிறதான் உண்மை. எது நடந்தாலும் பாசிட்டிவாக நம்ம மனதை வைத்துக்கொண்டு அந்த பொங்கல் திருநாளை சந்தோஷமாகவும் சீரும் சிறப்புமாக வளமாகவும் நலமாகவும் கொண்டாடி மகிழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.